நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நாம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த சயின்டிஃபிக்கான அப்ரோச்சில் நம்மளுடைய கர்ம வினைகள் எப்படி இந்த ஜென்மத்தில் இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுப்பதற்கு நம்மளுடைய ராசிக்கு இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகம் இருக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத துல்லியமாக சயின்டிஃபிக்காக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படி பிறக்குதுன்னா, குருவே 6ஆம் இடத்துல குரு பெயர்ச்சி பெற்று 6ஆம் இடத்துக்கு வரார். 6க்கு 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ இது எந்த மாதிரி ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும் வேலை நிதித்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தொழில் அமைகிறது, வேலை அமைகிற அமைப்புகளாக இருக்கு. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு வேலை கிடைக்கிறது. வெளி நாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்க வெளி மாநிலம் போகிறது. இதே மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 10th 12th முடிச்சுட்டு நல்லா அடுத்த கோர்ஸ் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுங்கிறவங்கலாம் நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஒரு அட்மிஷன் கிடச்சி நல்லா வெளிநாடு போகிறவங்களுக்கு விசா கிடச்சி போகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுற தொழில்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தை நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பணம் வரவேண்டிய பணம் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதே பாருங்க, ராசியில ராகுவும் 7ல் கேதுவும் சனி 2ஆம் இடத்திலும் இருந்து அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பண தட்டுப்பாடை கொடுத்து வரவேண்டிய பணத்துக்காக நம்ம மெனக்கெடுதல். வர வேண்டியது 100 ரூபா இருந்ததுன்னா வர்றது ஒரு 50 ரூபா தான் சேருதுங்கிற மாதிரி போயிட்டு இருந்ததுக்கெல்லாம் அந்த குருவின் பார்வை நல்லாவே கேஷ் ஃப்ளோ விசேஷத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அதே மாதிரி மாணவர்கள் பாருங்க, அவங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸ், வேணுங்கிற காலேஜ், வேணுங்கிற ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேணுங்கிற நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி இளம் வயதினர், அதாவது திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்லாவே திருமணம் ஆனதுக்கப்புறம் நம்ம பொண்ணை வெளி ஊருக்கு கட்டி கொடுத்துட்டோம், நல்லா போயிடுச்சு, 2 வருஷமா ட்ரை பண்ணது இப்போ கிடைச்சிருச்சு, இப்போ நல்லா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுது சில பேர்த்துக்கு. அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் ராகு இருக்கிறனால கொஞ்சம் மனசுல குழப்பங்கள் போயிட்டு இருக்கும். இந்த ஜூன் மாதம் பாருங்க, குருவின் பார்வை விலகிறதுனால திடீர்னு கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள், ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொடுப்போம். பங்குதாரர் மேலே, நண்பர்களுக்குள்ள சில பிரச்சனைகள், சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். அதனால கொஞ்சம் வேகத்தை காட்டிலும் கொஞ்சம் விவேகமாக இருக்க வேண்டும் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ராசியில ராகுவும் 7ல் கேது இருக்கும் பொழுது குருவின் பார்வை விலகும் பொழுது அதே சமயத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்கள் பாருங்க, புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாம் 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல ஒரு நல்ல யோகமான ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. ராசி அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இது என்னன்னா கொஞ்சம் அடுத்த கட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக சில லோன் வாங்குறது, சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சில சுப விரயங்கள் பண்ணி அந்த பணத்தை தூக்கி இதில் போடுறது, இடம் மாறுவது அப்படிங்கிற மாதிரி நிறைய மாற்றங்கள் நிறைந்த 2026 ஜூன்லேருந்து வரக்கூடிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் அமையுதுங்க. கொஞ்சம் நல்லாவே அந்த வேலை மாற்றம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, லோன் போகிறது, கொஞ்சம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு உபாதைகள் கொஞ்சம் மேலே வர்றது, அதாவது இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் திடீர்னு ஒன்று டயக்னோசிஸ் பண்ணுறது, ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸு, தைராய்டு, அதெல்லாம் மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் அங்கே தலை தூக்குற விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படுது. அதே சமயத்தில் பண விஷயத்தில் தட்டுப்பாடு இல்லாமல், அது கடன் மூலமாக வர்றதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை பணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணம் வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, சுபவிரயம் செய்து உங்களுக்கு ஒரு லாபமாக வர்றதா இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட் மூலமாக வர்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கத்தையும் அது மூலமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பும், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரக்கூடிய அமைப்புகளும், எக்ஸ்பேன்ஷன் ஆகக்கூடிய அமைப்புகளும், நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கை முயற்சிகளை
எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக, அந்த தருணத்தின் ஆரம்ப மாதமாக ஜூன் 2026 அமைகிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மீனராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்க போகுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ராசிக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார், எது மாதிரி வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்க போகிறாருங்கிறத இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மீனராசிக்கு ஜென்மசனி போய் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 6-7 மாதமாகவே, ஒரு வருஷமாகவே ஜென்மசனி போய்கொண்டு இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க பாதிக்கப்பட போகிறாங்க. அத்தகைய ஒரு நிலைமையில பாருங்க, குரு வந்து 4 இருக்கக்கூடிய குரு 5லிருந்து ராசியை பார்க்கிறார். அதே சமயத்தில் சனியையும் பார்க்கும் பொழுது ஜென்ம சனியின் கோர அமைப்புகள் குறையுது. எப்பவுமே ஒரு உச்ச குரு வந்து ஒரு சனியை பார்க்கும் பொழுது சனியின் கோர விஷயங்கள், சனியின் அழுத்தங்கள், சனியின் பாவத்துவங்கள் குறையுது. அப்படிங்கிறப்ப ஜென்ம சனியால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் கடந்த 3-4 மாசமா இக்கட்டான ஒரு சூழ்நிலை, பண விஷயத்துல டைட்டு, படிக்கிற மாணவர்களுக்கு வந்து மைண்டு கான்சன்ட்ரேஷன் வரனால நண்பர்களிடையே கொஞ்சம் மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், எதுவுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு மனநிலை. அதே மாதிரி மூத்த குடிமகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு உபாதைகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இல்லத்தரசிகளுக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ், இதுன்ட்டு ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான சூழல் இல்லாத ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் இளம் தம்பதியினர் கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இல்லாத ஒரு அமைப்பு, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள், வியாபாரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் குடுக்கல் வாங்கல பிரச்சனை ஆகிறது. அதே சமயத்தில் கொஞ்சம் வம்பு வழக்குகள் வர்றது. அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒர்க்கு டைட்டு, நல்ல பாஸ் இல்லாமல் நமக்கு ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்குது, எப்படா வேலை மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய இது மாதிரி ஒரு தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுரு ராசியையும் சனியையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நல்ல மாற்றங்களே இருக்கும். ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் சில சம்பவங்கள் வந்து நமக்கு மாற்றி கொடுக்கும். இதுவரை பிரச்சனையாக போயிட்டு இருந்தது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இலகுவாக, மனம் சாந்தமாகிற மாதிரியும், சில வாழ்க்கை சூழல் மாறுற மாதிரியும், கொஞ்சம் பணம் வரவு கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் தீர்ற மாதிரியும் சில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக ஜூன் 2ஆம் தேதி ஆகக்கூடிய இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாம் 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல மாறும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. ராஜயோகாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பேச்சில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டக்குன்னு பேசிடுறது, அவசரப்பட்டு பேசுறது, திட்டுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியோடு இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஷார்ப்பாக பேசுறது, ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வீரத்தை காட்டிலும் விவேகமாக இருக்கணுங்கிற ஒரு அமைப்பு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மீனராசிக்காரர்கள். மற்றபடி இந்த குரு மாற்றம் வந்து நல்ல ஒரு மாற்றமாக இருக்குது. ராகு 12ல் இருக்கார், கேது வந்து 6ல் இருக்கிறார். இது எல்லாமே கொஞ்சம் ஒரு டிராவல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள், சுப விரயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. பட் என்னதான் கூட்டி கழித்து பார்த்தா அடுத்த ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயராக கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய மாற்றங்கள் வந்து கொஞ்சம் நம்ம மனம் சாந்தத்துடன், மன நிம்மதியுடன், கொஞ்சம் எல்லாமே உங்களுடைய கிளாரிட்டி ஆஃப் மைண்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியும், ரெஸ்ட்லெஸ்னஸ் குறையிற மாதிரியும், இதுவரை பதட்டமாக இருக்கிறக்கூடிய மைண்டெல்லாம் கொஞ்சம் சாந்தம் அடைகிற மாதிரியும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக, அது வேலை சூழலாக இருந்தாலும் சரி, பண விஷயமா இருந்தாலும் சரி, ஹெல்த் விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு சாதகமான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த ஜூன் 2026 அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற சில ஃப்ளோவுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனாகவும் ஒரு அடிப்படையாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2026 வந்து மீனராசிக்காரர்களுக்கு வந்து பிறக்குது, இருக்க போகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.